வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ற என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் மேக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் 19/8/2025 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 3யோட கொஸ்டின். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு விற்பனையாளர் கோதுமையை 65% நஷ்டத்தில் விற்பதாக கூறுகிறார். ஆனால் அவர் எடைக்கல் மீது குறிப்பிட்ட எடையை விட 70% குறைவான எடைக்கல்களை பயன்படுத்தி ஏமாற்றுகிறார் எனில் அவரது உண்மையான லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து 65% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்ப 35 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பாருன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். எடைக்கல் மீது குறிப்பிட்ட எடையை விட 70% குறைவான எடைகளை, ஸோ 100 அலகுன்னு சொல்லி ஒரு எடைக்கலை நம்ம வச்சுக்கலாம். அதுல 70% குறைவான அலகுல அவர் அந்த எடைக்கலை பயன்படுத்தும் போது அந்த எடைக்கல் மொத்தமே 30 அலகுல தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு 5 தான் கிடைக்கும். அதாவது இதோட டிஃபரெண்ட் நம்மளுக்கு 5 தான் கிடைக்கும். அவருடைய உண்மையான லாப சதவீதம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 5/30 × 100. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 5 6 5 30. ஸோ 100ல் 6 பார்க்கலாம். 1 6 4 0 6 36. ஸோ 4 வரும், திருப்பி ஒரு புள்ளி வச்சு 0 வைக்கலாம். ஸோ 6 36. அண்ட் ஸோ இது போய்கிட்டே இருக்கும். அப்போ 16.67%. நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. 16.67% தான் அவருக்கு உண்மையான லாப சதவீதம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆங்கிள் ஏபிசியில் டியில் பிடி பெர்பெண்டிகுலர் ஏசியாக உள்ளது மற்றும் ஆங்கிள் டிபிசி 54 டிகிரி ஆகும். இ என்பது பிசியில் உள்ள ஒரு புள்ளி, அதாவது ஆங்கிள் சிஏஇ = 72 டிகிரி எனில் ஆங்கிள் ஏஇபி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இங்க ஏபிசி இருக்கும். பிடி பெர்பெண்டிகுலர் ஏசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடியில் பிடி ஒரு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இ என்பது பிசியில் உள்ள ஒரு புள்ளி. ஸோ பிசியில் இங்கே ஒரு புள்ளியில் இ இருக்கு. ஸோ நம்ம ஏலேருந்து வரைஞ்சிக்கலாம். இ என்பது பிசியில் உள்ள ஒரு புள்ளி, இது இ. ஓகேவா? டிபிசி 54 டிகிரி. ஸோ டி இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. இது வந்து 54 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இ என்பது பிசி, இது குறிச்சாச்சு. சிஏஇ 72, சி இங்கே இருக்கு, ஏ இங்கே இருக்கு. ஸோ இது மட்டும் 72 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது டி = பெர்பெண்டிகுலர் சொல்லியாச்சு. ஸோ அது நம்மளுக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ டி = 90 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து அவங்க டிபிசி, அதாவது டிபிசி = என்ன கொடுத்துருக்காங்கன்னா 54 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்ட்ல 180 - 90 + 54. ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு சியோட ஆங்கிள் கிடைக்கும். ஸோ 180 - 90 + 54 144. ஸோ இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு 36 வரும். அப்போ சி = 36ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் ஏஇபி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏஇபி நம்மளுக்கு வேணும்னா ஆங்கிள் சிஏஇ + ஆங்கிள் ஏசிஇ இது ரெண்டையும் கூட்டுறோம்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஏஇபி கிடைச்சிடும். பார்க்கலாம். சிஏஇ, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க. சிஏஇ = 72 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஏசிஇ = 36 டிகிரி நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 108 டிகிரி வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. ஆங்கிள் ஏஇபியின் அளவு வந்து 108 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கோள வடிவ பலூனின் ஆரமானது அதில் அதிக காற்று சேர்க்கப்படும் போது 5 சென்டிமீட்டரில் இருந்து 10 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கிறது எனில் அசல் பலூனின் கன அளவு மற்றும் ஊதப்பட்ட பலூனின் கன அளவு என்னன்னு சொல்லி ஆகியவற்றின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம். ஸோ கோளத்தின் கன அளவு நம்மளுக்கு தெரியும், 4/3/r3. அவங்க விகிதத்தில் கொடுத்துருக்கனால திருப்பி நம்ம 4/3/r3 சொல்லி எழுதிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த 4/3 இந்த 4/3 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். ஸோ அதுலேருந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கிறது. ஆரம், அதாவது அதோட பலூனோட ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கிறதுனால 5 × 5 × 5 இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 10 × 10 × 10 நம்மளுக்கு 125/1000 வரும். ஸோ இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 1/8. அதாவது நம்மளுடைய ஆன்சர் விகிதம் வந்து 1:8. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சப்னா 21,200 என்னும் தொகையின் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 13% என்ற விகிதத்திலும் மற்றொரு பகுதியை
ஆண்டுக்கு 3% என்ற விகிதத்திலும் தனி வட்டியில் முதலீடு செய்தார். அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முதலீடுகளிலிருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கு 13% என்ற விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முதலீடுகளிலிருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ எக்ஸ் இன்ட்டு 13 இன்ட்டு 8 டிவைட் 100 இது ஒரு தொகை. அதாவது இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் 13% இவங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து பிரின்சிபல் 21,200ல மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். இன்ட்டு 3/8 by 100. ஓகேவா? இதை டெரைவ் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 8 இந்த 8 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க 13x is equal to 3 × 21,200 63,600 வரும். 3 × x minus 3x. ஓகேவா? ஸோ மைனஸ் 3x இந்த பக்கம் போகும்போது 16x ஆகும், ப்ளஸ் 3x ஆகும். அப்போ 16x ஆகும். 16x is equal to 63,600. அப்போ x is equal to என்ன கிடைக்கும்? பை 16 போட்டோம்னா நம்மளுக்கு 3,975. ஸோ 3,975 கிடைக்கும். நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு 3,975. ஓகேவா? அதாவது 13% என்ற விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை தான் நம்மளுக்கு இந்த 3,975. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். முதல் 153 இரட்டைப்படை எண்களின் சராசரி. ஸோ n + 1 153 + 1 = 154. நம்மளுடைய ஆன்சர் 154. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. n4 6 m3 7 ஆனது 14 வகுப்படும் எனில் கீழே உள்ள எந்த விருப்பத் தேர்வு m மற்றும் n-க்கு இடையே உள்ள சாத்தியமான சரியான தொடர்பை கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 11 11th டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஈவன் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர், அதாவது ஈவன் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கணும், இல்லைன்னா 11th மல்டிபிள் நம்பர் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பார்க்கலாம். ஈவன் நம்பர் பார்க்கும்போது ஸோ 4 இருக்கு, m இருக்கு, 7 இருக்கு. ஸோ 7 + 4 11. ஸோ 11 + m மைனஸ் ஆட் நம்பர். ஸோ 7 6 3. ஸோ 9 + n வரும். ஈக்குவல் டு நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். அதாவது இது அப்படி எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை மறுபடியும் உள்ள வந்து பெருக்கி விடலாம். ஸோ 11 - 9 என்ன ஆகும்னா 2 ஆகும். அதே மாதிரி மைனஸ் உள்ள போகும்போது -n ஆகும். ஸோ m - n -2 = 0ன்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் m - n. ஸோ இங்கே +2 தான் கிடைக்கும். இங்கே நம்ம -11 - 9 என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே +m இருக்கு, இங்கே -n இருக்கு. ஸோ m - n + 2 = 0ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ m - n ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது -2. ஸோ ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர் m - n = -2. ஸோ இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். P-இன் தற்போதைய வயதின் 6 மடங்கு Q-வின் தற்போதைய வயதை விட 11 ஆண்டுகள் அதிகம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு Q-வின் 3 மடங்கு வயது அப்போதைய P-இன் 6 மடங்கு வயதை விட 27 ஆண்டுகள் குறைவாக இருக்கும் எனில் Q-வின் தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். P-இன் தற்போதைய வயதின் 6 மடங்கு 6P = Q-வின் தற்போதைய வயதை விட 11 ஆண்டுகள் அதிகம். ஸோ Q + 11 சொல்லி வச்சுக்கலாம். நம்ம 6P - Q = 11 சொல்லி 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேருக்கும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ Q + 10 = அங்கே P + 10 என்ன சொல்ல வராங்க? Q-வின் 3 மடங்கு. ஸோ அதாவது 3 × Q + 10 அப்போதைய P-இன் 6 மடங்கு. ஸோ 6 × P + 10 விட 17 ஆண்டுகள் குறைவாக -27 குறைவாக இருக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உள்ள பெருக்கலாம். 3Q + 13 = 6P + 16 - 27. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் அதாவது +30 அந்த பக்கம் கொண்டு போகலாம். இங்கே என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா +60 - 27 - 30. ஸோ இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 3 கிடைக்கும். அதாவது 3 கிடைக்கும். +60 - 27 - 37. ஸோ -57 இங்கே 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 6P இந்த பக்கம் போகும்போது 3Q - 6P கிடைக்கும். அப்போ 3Q
minus 6p is equal to 3. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரோட நம்ம இதை செகண்ட் சமன்பாடுன்னு சொல்லி வச்சுப்போம். இது ரெண்டையும் கூட்டும்போது அதாவது 3q மைனஸ் 6p ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இங்கே 6p மைனஸ் q இங்கே இருக்கும் ப்ளஸ் 6p ஈக்குவல் டு 11. ஸோ இதை நம்ம கூட்டும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு 3q மைனஸ் q ஆகும் 2q ஆகும். இங்கே நம்ம 6p மைனஸ் 6p கேன்சல் ஆகும். 11 ப்ளஸ் 3 14. ஸோ q ஈக்குவல் டு 7 வரும். அதாவது 2q ஈக்குவல் டு 14, அப்போ q ஈக்குவல் டு 7 வரும். நம்மளுடைய ஆன்சர் 7. கியூவின் தற்போதைய வயது ஆன்சர் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 630 605 என்ற எண் பின் வருவனவற்றில் எதனால் மீதமின்றி வகுப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் பார்த்தோம்னா 5 இருக்கு. ஸோ 5 7ஆல அடியாகாது, 3ஆல அடியாகாது, 14ஆல அடியாகாது, 5ஆல தான் அடியாகும். ஸோ யூனிட் டிஜிட் 5 இருக்கு. அதனால நம்மளுக்கு இதோட ஆன்சர் 5 அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 6 இலக்க எண் N23M40 ஆனது 11ஆல் வகுப்படும் எனில் கீழுள்ள எந்த விருப்ப தேர்வு M மற்றும் Nக்கு இடையே உள்ள சாத்தியமான சரியான தொடர்பை கொடுக்க முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கொடுத்துருக்கிற 6 இலக்க எண் எழுதலாம். N23M40. நெக்ஸ்ட் 11ஆல் வகுப்படும். ஸோ இது 11ஆல் வகுப்படும்னா 11 டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தோம்னா ஆட் மைனஸ் ஈவன் ஈக்குவல் டு 0 அல்லது 11 22 இந்த மாதிரி போகணும். அதாவது 11ஆல டிவைஸ் ஆகிற நம்பரில் போகணும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆட் நம்பர் ஃபஸ்ட்டு N34. அப்போ N + 7 மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும்னா 2M0. ஸோ 2 + M ஈக்குவல் டு 0 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் உள்ள பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா N + 7 -2 - M ஈக்குவல் டு 0 சொல்லி வரும். அப்போ N 7 - 2 பார்த்தோம்னா நம்மளுக்கு +5 - M சொல்லி வரும் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம 5 அதாவது N + 5 ஈக்குவல் டு M இந்த பக்கம் போகும்போது M ஆகும். 5 மட்டும் இங்கே வச்சுக்கோம்னா M. ஸோ N இந்த பக்கம் போது -N ஆகும். அப்போ இதோட ஆன்சர் நம்ம இங்கே இருக்கு பாருங்க M - N ஈக்குவல் டு 5 சொல்லி. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் M - N ஈக்குவல் டு 5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 490 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் வந்து 9 km/h வேகத்தில் செல்லும் ஒருவரை 12 வினாடிகளில் முந்தி செல்கிறது. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே செகண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே km/h கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மூணையுமே ஒன்றா மாற்றிடுவோம். இந்த km/h வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றிடுவோம். ஸோ km/h மீட்டர்/செகண்டாக மாற்ற 9 × 5/18 பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். 9 9 20 18. ஆன்சர் நம்மளுக்கு 2.5 மீட்டர்/செகண்ட். அந்த 490 மீட்டர் உள்ள ரயில் வந்து 12 வினாடிகளில் எவ்வளோ நிமிஷத்தில் கிடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 40.83 மீட்டர்/செகண்டில் கிடக்கும். ஓகேவா? ஸோ மனுஷனை கிடக்கும்போது மனுஷன் வந்து 2.5 மீட்டர்/செகண்டில் போய்கிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் வந்து 40.83 மீட்டர்/செகண்டில் போயிட்டு இருக்கும். ஸோ ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 43.33 மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். ஓகேவா? எனில் அந்த ரயிலானது 50 மீட்டர் நீளமுள்ள 42 km/h வேகத்தில் எதிர் திசையில் செல்லும் மற்றொரு ரயிலை. ஸோ எதிர் திசையில் இன்னொரு ரயில் வருது. அந்த ரயிலோட நீளம் 500 மீட்டர் நீளம். ஸோ அந்த ரயில் வந்து 42 km/h வேகத்தில் தான் போகுது. அதை நம்ம மீட்டர்/செகண்டாக மாற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா 11.6 சொல்லி கிடைக்கும். 67. ஸோ இந்த 11.67 நம்ம இதிலே கூட்டிடணும். ஸோ 10 1 10க்கு 0 மிச்சம் 1 5 5 55. ஸோ நெக்ஸ்ட்டு 500 மீட்டர் ப்ளஸ் ஒரு 490 மீட்டர் இது ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 990 மீட்டர் கிடைக்கும். 990 மீட்டரோட நம்ம இதை அடித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 18 கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்பீடை நம்ம ஏன் கூட்டுறோம்னா அந்த ரயில் வந்து 9 km/h வேகத்தில் போகும். அதே மனுஷனை முந்தி செல்கிறனால அந்த ரெண்டையும் கூட்டுறோம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வச்சு அடுத்த ஸ்பீடை கண்டுபிடிச்சோம். இந்த மூணையுமே ஒரே ஸ்பீடு தான். இந்த மூணுமே ஒரே ரிலேட்டிவ் ஸ்பீட்னால மூணுமே கூட்டிட்டு அந்த மூணுமே நம்மளுக்கு இந்த 2 ரயிலோட நீளத்தோட நம்ம கழிக்கும் போது அதாவது வகுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 தொடர்ச்சியான மிகை இயல் எண்களின் பெருக்கல் பலன் 182 ஆகும். 2 எண்களில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியான அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கனால n × n+1 இதோட பெருக்கல் பலன் என்னன்னா நம்மளுக்கு 182 சொல்லியிருக்காங்க. அப்போ n²
ப்ளஸ் 1 மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. ஸோ 182 எந்த ரெண்டு நம்பரோட போயிருக்குன்னா 182 வேணும்னா ஸோ 13 14 இது ரெண்டையும் இருக்கும்போது நம்மளுக்கு 182 கிடைக்கும். மைனஸ் 182 இருக்கிறனால நம்மளுக்கு ஸோ 14 மைனஸ் போடலாம். ஸோ n மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு 14. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச அந்த பெரிய எண் பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். sin a பிளஸ் காஸ் a பை காஸ் a ஈக்குவல் டு 17/12 எனில் முறையே sin a மற்றும் காஸ் ஏவின் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். sin a அவங்க கொடுத்துக்கிற மதிப்பு sin a பிளஸ் காஸ் a பை காஸ் a ஈக்குவல் டு 17/12 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை sin a பை காஸ் a பிளஸ் காஸ் a பை காஸ் a ஈக்குவல் டு 17/12 சொல்லி எழுதலாம். ஸோ சைன் பை காஸ் என்னன்னா tan a பிளஸ் அடிச்சோம்னா 1 வரும் ஈக்குவல் டு 17/12. அப்போ நம்மளுக்கு tan a ஈக்குவல் டு 17/12. இந்த பிளஸ் ஒன்று அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1 ஆகும். அப்போ 12 இன்ட்டு அதாவது 17 மைனஸ் 12/12 ஈக்குவல் டு என்ன ஆகும்னா 15/12 சொல்லி மாறும். ஓகேவா? சாரி 17 மைனஸ் 12 5 வரும். 5/12 மாறும். tan a ஈக்குவல் 5/12. நம்ம டிக்னாமெட்ரி அந்த ரூல்ஸ் படி tan a ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை பேஸ். அப்போ பெர்பெண்டிகுலர் என்ன வரும்னா 5/12. p ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 12. பிதாகரஸ் தேற்றப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா h² ஈக்குவல் டு p² பிளஸ் b². அப்போ 5² பிளஸ் 12². அப்போ 25 பிளஸ் 144 h². அப்போ h ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 வரும். அப்போ h ஈக்குவல் டு 13. நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ h ஈக்குவல் டு 13. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா sin a ஈக்குவல் டு p/h. அதாவது p ஈக்குவல் டு என்னன்னா 5/h ஈக்குவல் டு 13. அதே மாதிரி cos a ஈக்குவல் டு b/h பேஸ் பை ஹைபாத்தசிஸ். பேஸ் என்னன்னா நம்மளுக்கு 12/13. ஸோ 5/13 12/13 நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 10,630 ஆகும். இது 2 அடுத்தடுத்த ஆண்டுகளில் 25% மற்றும் 50% அதிகரிக்கிறது. ஆனால் 3ஆம் ஆண்டில் 68% குறைகிறது. எனில் 3ஆம் ஆண்டின் இறுதியில் நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10,630 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டு 25% அதிகரிக்கிறாங்க. அப்போ 125/100 இன்ட்டு அடுத்த ஆண்டு 50% அதிகரிக்கிறாங்க. அப்போ 150/100 இன்ட்டு அடுத்த ஆண்டு 68% குறைகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 100 மைனஸ் 68 32/100. இதை நம்ம இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிக்கலாம். 3 15 2 10. அதே மாதிரி இங்கே 4 25, இங்கே 5 25. இங்கே 1 2 16 32. ஸோ 1 5 2 10 20. நெக்ஸ்ட் இங்கே என்ன 2 16, இங்கே 12 20. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 4 2 8, இங்கே 2 10. அப்போ மேலே என்ன இருக்கு? இங்கே 4 இருக்கு, இங்கே 4 கேன்சல் பண்ணலாம். அப்போ 5 வச்சு 1 5, இங்கே 2 10, 1 5 மிச்சம் 1 இருக்கும், 2 10 மிச்சம் 3 இருக்கும், 6 30. ஸோ 21 26 இன்ட்டு 3 இங்கே இருக்கு. ஸோ 21 26 இன்ட்டு 3 போட்டோம்னா 3 18 8 மிச்சம் 1 23 6 6 1 7 1 3 3 23 6. ஸோ 63 78. நம்மளுடைய ஆன்சர் 63 78 இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் எண்களில் எது 5ஆல் வகுப்படும்? ஸோ 5ஆல் வகுப்படுற எண் லாஸ்ட்டாக நம்மளுக்கு 5 இருக்கணும். அதாவது யூனிட் டிஜிட் 5 இருக்கணும், இல்லைனா 0 இருக்கணும். ஸோ யூனிட் டிஜிட் 6 இருக்கு வராது, யூனிட் டிஜிட் 3 இருக்கு வராது, யூனிட் டிஜிட் 9 இருக்கு வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கோவையை சுருக்குக. ஸோ அவங்க கிவன் x இன்ட்டு 7x மைனஸ் 5 பிளஸ் 7 இன்ட்டு x² மைனஸ் 2 பிளஸ் 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பெருக்கலாம். 7x² மைனஸ் 5x பிளஸ் 7x² மைனஸ் 14 பிளஸ் 18. ஸோ 7x², அதாவது இங்கே ஒரு 7x² இருக்கு, இங்கே ஒரு 7x² இருக்கு. அப்போ 14x². இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டையுமே கழிச்சோம்னா பிளஸ் 4. 18ல் 14 போச்சுன்னா பிளஸ் 4. ஓகேவா?
ஸோ ப்ளஸ் 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4th இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அப்துல் மற்றும் மொய்சீன் இருவரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் 76,800 முதலீடு செய்தனர். ஆண்டின் இறுதியில் மொத்த லாபமான 19,000 மொக்சீன் பங்கு 3,800 ஆகும் எனில் அவர்கள் முதலீடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட், அதாவது மொத்த லாபம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, 19,000. அப்ப டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 19,000 சொல்லி எழுதிக்கலாம். மொக்சீன் பங்கு, எம்மின் பங்கு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ எம்மின் பங்கு பார்த்தோம்னா 19,000 மைனஸ் 3,800 ஆகும். ஸோ அப்போ எம்ஸின் பங்கு மைனஸ் 3,800, இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு 15,200 வரும். ஸோ அப்போ எம்மின் பங்கு, அதாவது மொகைசின் பங்கு தான் நம்மளுக்கு, அப்துல் பங்கு நம்மளுக்கு இது இருக்கும், அந்த அப்துல் பங்கு இது இருக்கும். அதே மாதிரி எம் அப்படியோட அதாவது அவங்களோட பங்கு 3,800 இருக்கும். ஓகேவா? இது என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 15,200 பை 3,800. ஸோ நம்ம இதை அடிச்சோம்னா இது 4/1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ மொத்த ரேஷியோ பார்த்தோம்னா 5, அதாவது 5 பங்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களின் முதலீடுகளின் இடையில வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ 4 - 1 என்ன வரும்னா 3 வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 76,800 வரும். அதில் மொத்த பங்கு 5, வித்தியாசமோட பங்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3. ஸோ இது நம்ம டெரைவ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 1 5 மிச்சம் 2, 5 25 மிச்சம் 1, 3 15 மிச்சம் 3, 6 30 0. ஸோ 3 × 15,360 என்ன வரும்னா 46,080 வரும். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நான் 2 மிதிவண்டிகளை 1,200க்கு வாங்கினேன். முதல் மிதிவண்டியை 10% நஷ்டத்திலும் மற்றும் இரண்டாவது மிதிவண்டியை 20% லாபத்திலும் விற்றேன். ஒட்டுமொத்தமாக எனக்கு நஷ்டமோ லாபமோ ஏற்படவில்லை என்றால் முதல் மிதிவண்டியின் அடக்க விலையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஒட்டுமொத்தமாக எனக்கு நஷ்டமோ அல்லது லாபமோ ஏற்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்ம இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்னா, CP1 + CP2 = 1,200. ஸோ 2 மிதிவண்டியை வாங்கும்போது 1,200 வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் 10% நஷ்டம். ஸோ CP1 = ரெண்டாவது இதில் 20% லாபம். ஸோ 20 × CP2. நான் ஏன் ஈக்குவல் டு போட்டிருக்கேன்னா, எனக்கு நஷ்டம் வருது லாபமோ, விற்கும்போது நஷ்டம் வருது லாபமும் ஏற்படவில்லை, ஈக்குவல் தான், அது அந்த அமௌண்ட் ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு அதனால இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகும், 1 10 10, 2 10 20. ஸோ CP1 = 2 CP2 சொல்லி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த CP1 அப்படிங்கிறத இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 CP2 + CP2 = 1,200. அப்போ 3 CP2 = 1,200 சொல்லி வரும். CP2 = 1,200/3 = 4. ஓகேவா? அதாவது 400 4 ஒரு 3 நாம என்ன பண்ணிட்டோம், 400 வரும். அப்போ CP2ங்கிறது 400னா CP1 + CP2ங்கிறது 400னா CP1 நம்மளுக்கு என்ன வரும்னா 1,200 - 400. நம்மளுடைய ஆன்சர் 800. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 800 இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ மதிப்பிடவும். அவங்க கிவன் -9 -60 வகுத்தல் -6 + -4 × 9. ஸோ நம்ம இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுவோம். 1 6 6 5 60 +10 இருக்கு. அப்போ -9 இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ -10 இங்கே என்ன ஆகும்னா ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ். 4 36 மைனஸ் இருக்கிறனால -36. ஸோ -36 ஒரு 10, -46 ஒரு 9, -55. நம்மளுடைய ஆன்சர் -55 இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கணினியின் விலை 70,000 என குறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு 16% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் அக்கணினிக்கு 57,036 செலுத்தினால் அந்த மாணவர் பெற்ற கூடுதல் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணினி விலை 70,000. ஸோ கணினி விலை 70,000 எழுதியாச்சு. இன்ட்டு 16% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 16% தள்ளுபடி போக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 20 20. ஸோ இது 16% தள்ளுபடி போக நம்மளுக்கு
58,800 ரூபா அந்த கணினி வந்து விற்பாங்க. மேலும் மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஒரு மாணவன் அக்கணினிக்கு 57,036 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 58,800 ரூபா உள்ள கணினியை 57,036 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டு போறாருன்னா அவர் 1,764 ரூபா காசை கம்மியாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பாரு. ஸோ இது அவங்க தள்ளுபடி பெர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. 1,764 டிவைட் 58,800 இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 2020 ஒரு 558 3 558 1,764. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, ஆன்சர் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க 50 பவர் 0.92 ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி 50 பவர் 0.26 ஈக்குவல் டு ஒய், நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் பவர் இஜட் ஈக்குவல் டு ஒய் பவர் 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் இஜட்டின் மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 50 பவர் 0.92 ஹோல் பவர் இஜட் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக இது சப்ஸ்டிட் பண்ணுவோம். 50 பவர் 0.26 ஹோல் பவர் 3. ஸோ இது எந்த மாடல் இருக்குன்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என், அப்போ சீக்வல் டு ஏ பவர் எம் கிராஸ் என் சொல்லி நம்ம மாற்றலாம். நம்ம பண்ணுவோம் ஏ பவர் எம் கிராஸ் என். ஸோ 50 பவர் 0.92 இன்ட்டு இஜட் சீக்வல் டு 50 பவர் 0.26 இன்ட்டு 3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்கு மட்டும் நம்ம பெருக்கிட்டே போகலாம். அப்போ 0.92 இன்ட்டு இஜட் ஈக்குவல் டு 0.26 இன்ட்டு 3. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினா இஜட் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 0.26 இன்ட்டு 3 டிவைட் 0.92. ஸோ இது நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0.85 கிடைக்கும். ஓகேவா? இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரிதேஷ் மற்றும் கௌரி ஆகியோர் டெல்லியில் இருந்து கான்பூருக்கு அவரவர் கார்களில் பயணிக்கிறார்கள். ரிதேஷ் 66 km/h வேகத்திலும் கௌரி 99 km/h வேகத்திலும் காரை ஓட்டுகின்றனர். கான்பூரை அடைய ரிதேஷுக்கு 9 மணி நேரம் ஆகும் என்றால் கௌரி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிதேஷுக்கு வந்து 66 km/h ஸ்பீடில் அவர் 9 மணி நேரம் ஓட்டுவார். ஸோ 654 மிச்சம் 5 654 54 ஒரு 5 59. ஸோ 594 km/h ஓட்டியிருப்பாரு. அதே 594 கிலோமீட்டரை 99 km/h அந்த ஸ்பீடில் ஓட்டுறாங்கன்னா 6 மணி நேரத்தில், அதாவது ஒரு 9:50 ஒரு 9:50 59:45 6:54. ஸோ 6:54 மிச்சம் எத்தனை இருக்கும், இங்கே 5 இருக்கும். அப்போ 6:54. இப்போ 1:40 6:66. ஸோ கௌரி எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் அவர் அந்த டிஸ்டன்ஸை கடந்துவார். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 65 65% என்பது 35 1/5 பங்கை விட எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 65 × 65/100 ஈக்குவல் டு 65 ஸ்கொயர்டு என்ன 42.25/100. அப்போ இதுக்கு 42.25 நம்ம எழுதலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 35 1/5 பங்கை விட எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 35 × 1/5. ஸோ அடிச்சோம்னா 1 5 7 35. இங்கே நம்ம 7 வரும். இப்போ நம்மளுக்கு 42.25 - 7 கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 35.25. ஓகேவா? ஸோ 7 5 ஓகே 35.25. நம்மளுடைய ஆன்சர் 35.25. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6 ஆண்கள் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் 3 பெண்கள் அந்த வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும் எனில் 9 பெண்களும் 8 ஆண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் பார்க்கலாம். 6 ஆண்கள் 8 வேலையை ஒரு நாளில் 6 × 48 வேலையை முடிப்பார். பெண்கள் அதே மாதிரி 3 பெண்கள் அந்த வேலையை 18 நாட்களில், அப்ப 30 3 3 24 54 வேலையை முடிப்பார். ஸோ 2ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு 8 10 12 2 மிச்சம் 1 5 102 வேலை இருக்கும். ஸோ அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 9 பெண்களும் 8 ஆண்களும் சேர்த்து, அப்போ பெண்கள் இங்கே இருக்காங்க. ஸோ 9 × 1/54 போட்டோம்னா 9 பெண்களும் 8 ஆண்களும், அப்போ 8 × 1/48. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 9 9 6 9 54 1 8 6 8 48.
1/6 + 1/6 = 6 நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் 2/6. அப்போ 1/3. அப்போ 3 நாட்களில் வேலையை முடிக்க முடியும். ஓகேவா? ஆப்ஷன் 3, சாரி ஆப்ஷன் 2 ஆன்சர் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் விகிதங்களில் எது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது விகிதத்தில் இருக்கு. அப்போ 33/72, 45/85, நெக்ஸ்ட் 40/53, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 28/74 சொல்லி போட்டுக்கலாம். ஸோ எல்லா நம்பர்லையும் நம்ம 0 ஆட் பண்ணுவோம். ஸோ 0 0 0 0 ஆட் பண்ணிட்டு இங்கே நம்ம அடிக்கலாம். ஸோ நம்ம 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 35 வரும். அப்போ 35னா 350 மேலே போயிடும். அப்போ 5 வராது, 4 28. ஸோ அதை அடித்தோம்னா நம்மளுக்கு 4 28, 4 சம்திங் 4க்குள்ளே வரும். ஸோ 4ன்னு சொல்லி வரும். 4 28 + சம்திங் சொல்லி வரும். பார்க்கலாம். இது 8 40, 6 48. ஸோ 6 டைம் அடிக்கும்போது 48, 480 மேலே போகும். ஸோ என்ன ஆகும்னா 5 8 40. ஸோ 5 40 மட்டும் அடித்தா போதும், மிச்சம் இருக்கும். 6 48 மேலே போகனால அடிக்க வேணாம். ஸோ இதை பார்ப்போம். 1 5 5, 9 5 40 வரும். நம்மளுக்கு 400 இருக்கு. ஸோ 8 5 தான் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 21, 4 28, 280க்கு மேலேயே போயிடும். 4 28 அடிச்சோம்னா 280, மறுபடியும் 4 16, 296 வரும். ஸோ 280. அப்போ என்ன வரும்? 4 28 தான் வரும். 35 போகாது, 3 21 தான் வரும். ஓகேவா? ஸோ 3 21 சம்திங் தான் வரும் இதில். இப்போ இந்த மேலே உள்ள நம்பர் மட்டும் பாருங்க, எது பெருசா இருக்கு? 4 5 8 3. ஸோ 8 தான் பெருசா இருக்கா? ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு மிகப்பெரியது, 40:53. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுவும் பண்ணல, எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணி நான் அடிச்சு பார்த்தா எனக்கு எந்த பெரிய நம்பர் வருதோ அந்த பெரிய நம்பர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 குறிப்பிட்ட நிலையங்களுக்கு இடையேயான ஒரு ரயில் பாதையை A என்பவர் 18 நாட்களில் அமைக்க முடியும். B என்பவர் அதே வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும். C என்பவரின் உதவியுடன் அவர்கள் இருவரும் அந்த வேலையை முடிக்க 4 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டனர். எனவே C என்பவர் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க. அதை நம்ம கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாம். A என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில், B என்பவர் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் சேர்ந்து A + B + C, அந்த மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் பார்த்துருப்பாங்கன்னா 4 நாளில் பார்த்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கூட்டி இதில் நம்ம கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 90 வரும். ஓகேவா? ஸோ 5 5 18 90. ஸோ 9. ஓகே, இதை நம்ம கூட்டணும்னா 9 5 14 வரும். ஸோ 90/14 நம்மளுக்கு 45/7 சொல்லி வரும். 7 2 14, 45. ஓகேவா? 45/7 வந்துருச்சு. ஓகே, இப்போ A + B + C அவங்க எல்லாரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம C மட்டும் வேணும்னா A + B + C இருந்து இந்த 7/45 கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா 180, இங்கே 1 45 45, 4 28. 45 - 28 பார்த்தோம்னா 17/180. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதை நம்ம சுருக்கணும். 17/180 சுருக்குனா நம்மளுக்கு என்ன வரும்னா, ஸோ 180/17, 10 17 170. ஸோ 10 17 170, மிச்சம் 10 இருக்கும். ஓகே, அப்போ ஈவு மீதி வகுத்திய எண். ஸோ ஈவு 0 மீதி ஈவு 10 மீதி 10 வகுத்திய எண் 17. ஈவு மீதி வகுத்திய எண். ஸோ 10 10/17. ஆப்ஷன் 3 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 402 என்ற தொகையை 3 நபர்களுக்கு இடையே 13 8 9 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது எனில் பகிர்ந்தளித்தலில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய பங்குகளுக்கு இடையுள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு கொடுத்த ஆன்சர், நம்மளுக்கு கொடுத்த கேள்வியில இருந்து 402 சொல்லி ஒரு தொகை கொடுத்துருக்காங்க 3 நபர்களுக்கு. ஸோ இந்த 3 நபர்கள் அப்படியே இந்த விகிதத்தில் நம்ம கூட்டி வச்சிருக்கலாம். ஸோ 13 9 8 கூட்டணும்னா 9 10 17 20க்கு 0 மிச்சம் 2 3. ஸோ 30 வரும். அவங்க விகிதத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப பகிர்ந்தளித்தலில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய பங்குகளுக்கு இடையுள்ள வித்தியாசம். அப்ப மிகப்பெரிய நம்பர் 13, மிகச்சிறிய நம்பர் 8. இதோட வித்தியாசம் பார்த்தோம்னா 8 10, ஸோ 5 வரும். ஸோ 13 - 8 5 வரும். இந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 402 30, அதாவது 30 பேருக்கு பிரிச்சோம்னா ஒரு பங்கு என்னன்னு கிடைச்சிடும். வித்தியாசம் நம்மளுக்கு 5. ஸோ 5 பங்கு என்னதான் அவங்க கேட்குறாங்க ஆன்சர். ஸோ 1 5 5, 6 5 30, 1 6 6, 5 35, 6 42, 1 6 6, 6 36 வரும், மிச்சம் 4 வரும்.
7 42 வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 67. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளில் அதன் 3 மடங்காக அதிகரிக்கிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகையானது அதன் 9 மடங்காக அதிகரிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொகை நம்ம ₹1 வச்சுக்கிடுவோம். குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளில் எத்தனை ரூபா மாறுதுன்னா 3 மடங்காக 3 சொல்லி மாறுது. ₹1 அப்படிங்கிற ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 3 சொல்லி மாறுது. எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 9 மடங்காக மாறும் சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை மடங்கா மாறணும்? 9 மடங்கா மாறணும். இந்த 3 தான் 9 மாறி இருக்கு. இந்த 3 9 மாற என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஸ்கொயர், அதாவது 3 × 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க 3 ஸ்கொயர் பண்ணும்போது இங்க 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க 8 × 2 பெருக்கணும்னா வர்ற ஆன்சர் தான் எத்தனை அந்த ஆண்டுகள் ஈக்குவல். வர்ற ஆன்சர் தான் அந்த ஆண்டுகளுக்கு ஈக்குவல். ஸோ 16 ஆண்டுகள். இங்க ஒண்ணும் பண்ணல. 3 9 மாற 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்கொயர் பண்ண அந்த வேல்யூவை இவங்க கொடுத்த ஆண்டுகளோட நம்ம மறுபடியும் பெருக்கணும்னா 8 × 2 இங்க பெருக்கணும்னா என்ன கிடைக்குமோ ஆன்சர் அதான் ஆண்டுகள். ஸோ 16 ஆண்டுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் தரவுகளின் முகடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகடுனா அதிக முறை வந்துள்ள எண், திருப்பி அந்த எண் வந்திருக்கணும், அதான் முகடுன்னு சொல்லலாம். முகடுனா ரிப்பீட்டா வந்திருக்கும், ரிப்பீட் நம்பர். இதுல ரிப்பீட் நம்பர் பார்த்தோம்னா 81 தான். இங்க 1 2 3 4. ஸோ 4 டைம் வந்திருக்கு. செக் பண்ணலாம். 4 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 87 65, ஸோ 62 82 மற்ற நம்பர்ஸ்லாம் 2 டைம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 2 டைம் 86 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு முகடுனா அதிக டைம் வந்திருக்கணும். அதிக டைம் அந்த நம்பர் 81. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கை கடிகாரத்தின் குறிக்கப்பட்ட விலை 3480 ஆகும். இது 2958க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் தள்ளுபடி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கழிச்சு நம்ம அந்த விகிதம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3480 ரூபா கை கடிகாரத்தின் விலை. இது 2958 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 522 வரும். 522 வரும். 522ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி கேட்டிருக்காங்க. 522/3480 × 100. ஒரு 0. ஸோ 3 இங்க என்ன பண்ணலாம்? ஓகே, 2ஆல் அடிக்கலாம். 1 2 7 2 14 4 2 8 2 4 மிச்சம் 1 6 2 12 1 2. ஸோ நெக்ஸ்ட் இனி 2 16 7 2 14 இங்க 2 10. மொபைல் 21 ஸோ 3 24 மொபைல் 21. ஸோ இதை வச்சு அடிச்சோம்னா 1 87 87 3 87 261 வரும். ஸோ 3 5 15. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்கு, 15%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 22 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் புறப்பரப்பை காண்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4/r². ஓகேவா? அப்ப 4 × ஸோ பை அவங்க ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம பை பிரிச்சு எழுத வேணாம். விட்டம் அதாவது d = 22, ஆரம் என்னன்னா d/2. அப்ப 22/2 = 11 வரும். ஸோ 11 × 11 11 11 121 ஒரு 4. ஸோ ஒரு நாங்க 8 ஒரு நாங்க 484 cm². நம்மளுடைய ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.